ஒன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணது கரெக்ட் தானா, சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு, இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கும். அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, நம்ம வந்து அப்லோட் பண்ணது சரிதான் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஃபைல் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்படி அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த வியூ அப்படின்ற அந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா வார்த்தை, அது வந்து இங்கு ப்ளூ கலரில் இருக்கும். அதே சமயம் அந்த சூஸ் ஃபைலில் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் கரெக்டாக அந்த டேபிளில் தான் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமா, இப்போ கம்யூனிட்டினா கம்யூனிட்டி டேபிளில் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஒன்ஸ் வியூ பண்ணி பார்க்குறதுக்காக வியூன்ற வார்த்தையை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ அது கரெக்டாக இருக்கும், நம்ம சர்டிஃபிகேட்டை கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். இருந்தால் அந்த பேஜை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அப்புறம் டவுட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அது ஸ்கை ப்ளூ கலரில் அந்த வேர்டு சேஞ்ச் ஆகிருக்கும். வியூ அப்படின்ற வார்த்தை வந்து ஸ்கை ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டிஸ்பிளேல கூட காமிக்கிறேன் பாருங்கள், இந்த கீழே லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியூ பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் கீழே உள்ள வியூ வந்து இங்கு ப்ளூ கலரில் இருக்கும். அதே இது ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது சூஸ் ஃபைலில் பாருங்கள், கீழே உள்ள வியூ அப்படின்ற வார்த்தை வந்து ஸ்கை ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த கலர் அப்படின்றது சேஞ்ச் ஆகிருக்கும். அதை வச்சு நம்ம அழகாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறமா ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அடுத்ததும் பேஜ் போகணுமா, அவ்வளோதான சிம்பிளாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அப்புறம் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரெண்டாவது டேப்பில் வந்து அவங்க 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிசிஏ சொல்ல மறந்துட்டேன். ஆமாம், லாஸ்ட்டாக அவங்க டிசிஏயும் பார்த்தீங்கன்னா 4 டாக்குமெண்ட்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சில பேர் ஐடிஐ படிச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க ஐடிஐ டாக்குமெண்ட்டு 12th 10th டிசி எல்லாத்தையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணணும் 1 MBக்குள்ளே. பிடிஎஃப் வந்து 1 MBக்குள்ளே வரலை அப்படின்னா அதை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது, அது எம்பி உள்ளதை கம்மியான எம்பி எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது வீடியோ போட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சுருக்கேன். அது மூலமாக நீங்கள் வந்து பிடிஎஃபை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டியர் அப்ளிகேண்ட் யூ ஹேவ் ஆல்ரெடி லாக்டு இன் அனதர் லொக்கேஷன். அதாவது நீங்கள் அனதர் லொக்கேஷனில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க, அதை ஃபஸ்ட் லாக் அவுட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் லேப்டாப்லையோ, இதை தான் நேற்று நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில், உங்கள் லேப்டாப்லையோ இல்லை இன்னொரு டிவைஸு அது மொபைல்லையோ நீங்கள் வந்து வேறு ஒரு லொக்கேஷனில் இல்லாட்டி அதே லொக்கேஷனில் கூட நீங்கள் வேறு ஒரு டிவைஸில் கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் இந்த இன்டிமேஷன் அப்படின்றது வருது. ஒரு லொக்கேஷனில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு டிவைஸில் நீங்கள் லாகின் பண்ணிட்டா கூட இன்னொரு டிவைஸில் போய் அட் அ டைமில் வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியலை. அதனால தான் அந்த இன்டிமேஷன் அப்படின்றது வருது. அதனால் நீங்கள் இதுக்கு முன்னால் ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையோ உங்கள் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ண சொல்லியிருப்பீங்க பார்த்தீங்களா, அப்படி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவங்க லாக் அவுட் பண்ண மறந்துருப்பாங்க. அவங்கள அங்கே டிவைஸில் லாக் அவுட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிவைஸில் என்னது லேப்டாப்போ இல்லை இதுதான் உங்கள் மொபைலோ, அதை தான் சொல்கிறேன், உங்கள் டிவைஸில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இது எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது.